என்னுடைய உறவினர் ஒருத்தருக்கு உடல் சுகவீனமாக இருந்தாங்க. அப்போ வந்து பல டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் மருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அலோபதியில். பட் அலோபதிக்கு போகிறத கூட நம்ம வந்து ஆயுர்வேதாவில் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதிலே பெஸ்ட்டு ஆயுர்வேதா எதுன்னு பார்த்தா புனர்ஜன ஆயுர்வேதான்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பயனாளிகளை ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்கன்னு நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணி எல்லா பயனாளிகளுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க மெயினாக. ரெண்டாவது வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லும்போது சரி இந்த புனர்ஜன ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வந்து ஹைதராபாத் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது சென்னையிலேயே ஒரு வாய்ப்பு இருந்தது. சரி அங்கே அவர்கிட்ட சொன்னால் அவர் நேரில் போக முடியல, எனக்கு தெரிலன்னு சொன்னாங்க. நானே நேரில் இட்டுன்னு போயிட்டு பேசி டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர்கிட்ட வந்து இந்த தொந்தரவுலாம் சொல்லி மாத்திரை ஒரு டோஸ் வாங்கி கொடுத்தோம். ஒரு டோஸ் 45 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. சாப்பிட்டதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இப்போது 2வது டோஸு வந்தோம். அதுவும் டாக்டர்கிட்ட சொன்னால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2வது டோஸும் வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கார். அதனால் மற்றவங்களும் இதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து எப்படின்னா கொஞ்சம் கால் வாமிட்டிங் வர்றது அது போச்சுன்னா சரியாக வயிறு உபசமாக இருந்தது, அது மாதிரிலாம் இருந்தது. இப்போது ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஏன்னா ஏஜ் வந்து 56 57 இருக்குது. அப்படி இருக்கும்போது சில தொந்தரவுலாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னாங்க டாக்டர். இப்போ அதெல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு 1 2 அலோபதி மாத்திரை எடுத்தோம். பட் அது கேட்கல. பட் இது வந்து சாப்பிடும்போது நல்லா இப்போ சாப்பிட்றாரு, நல்லா ஃப்ரீயாக இருக்கார். அதனால் இது ஆயுர்வேத பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால நல்லா இருக்குது. ஒரு டோஸ் முடிஞ்சது நல்லா இருக்கார். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு மெயினாக இருக்குது. அடுத்து இப்போ 2வது டோஸ் வாங்கியிருக்கோம். இதை டாக்டர் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இது இப்போ கண்டினியூ பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட் தொட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அவர் ஃபார்மர், நேச்சுரலாக ஃபார்மரு. நான் வில்லேஜில் இருந்தார். அது வந்து நான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு உறவினர் நண்பர்னு வச்சுங்களேன், ஸ்கூல் நண்பர்னு வச்சுங்களேன். இது மாதிரி பேச்சு பார்க்கல எனக்கு வேற ஒரு நண்பர் சொன்னார், இது மாதிரி உடம்பு சரியில்லாத இருக்கார், இது எதனா ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாரு. சரி நான் வர சொல்லி சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம். பார்க்கும்போது சில மருந்தெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. பெட்ரு நம்ம நேச்சுரலாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய ஃபீலிங்கு. அது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆயுர்வேதாலாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த புனர்ஜன ஆயுர்வேதம் வந்து வெரி பெட்டர்மெண்ட்டாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் நான் ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குற பழக்கம் நிறைய இருக்குது. அதில் வந்து நல்லது மட்டும் எடுத்துக்குவேன். அப்போ பார்க்கும்போது புனர்ஜன ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பயனாளி பெனிஃபிட்ஸ் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அவங்க எப்படி எடுக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன தொந்தரவு இருக்குது, அதெல்லாம் சொல்லும்போது அதை எப்படி எத்தனை டோஸ் எடுத்துருக்காங்க, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு சரி நம்ம அதை ட்ரை பண்ணலாமேன்னு நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு தான் நமக்கு கனெக்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே இந்த பிரான்ச்சுக்கு வரும்போது ஃபஸ்ட் டோஸ் இங்கே தான் வந்து வாங்கினேன். 2வது ஃபஸ்ட் டோஸு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு 45 நாள் கழிச்சு வந்திருக்கும். 2வது டோஸும் வாங்கியிருக்கோம். அடுத்து ஃபாலோ பண்ணணும். இல்லை அவர் நேச்சுரலாக இது சாப்பிடும்போது இயற்கையாகவே அவருக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் தெரியுது. நம்மளுக்கு தெரியுது இல்லை, அவருக்கு தெரியுது இது பெட்டர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அவரே சொல்கிறார், பேஷண்ட்டாக சொல்கிறாரு. அதனால் இதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். வேற ஒன்று விழிப்புணர்வு வந்து முக்கியம். அது எல்லாருக்கும் இருக்காது. விழிப்புணர்வு இருந்தாலும் இது மாதிரி தொந்தரவுலாம் வராது. உணவே மருந்துன்னு ஒன்று இருக்குது. வேலைக்கு சாப்பிட்ணும், வேலைக்கு இது பண்ணோம், அந்த பழக்கம் இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும். பட்டு காலப்போக்கில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்துச்சு, இயற்கை பொருள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த சில மாற்றத்தினால வேலை சில இது டென்ஷன்லாம் அப்படி விட்ருவாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு எஃபெக்ட் ஆகி ஒரு பக்கம் இது பிரச்சனை வரும்போது தான் அது தெரியுது. அது அவேர்னஸ் தான் கம்மின்னு நான் சொல்கிறேன் மக்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆயுர்வேதம் பெட்ரு. என்னை பொறுத்தளவுக்கு சித்த மருத்துவம், சிவபெருமானுடைய மருத்துவம் 2 ஆயுர்வேதமும் அதை சேர்ந்தது தான். அதனால் ஆயுர்வேதமும் சித்த மருத்துவம் நல்லது தான். ஆயுர்வேதம் வெரி பெட்ரு. ஆயுர்வேதம் பெட்டர். ஒரு வீட்டுக்கு அனுப்புறது என்னுடைய விருப்பம். நன்றி.